பிரபஞ்ச சக்தியை வந்து எப்படி வந்து ஈஸியா அடையிறது, உங்களோட மேனிஃபெஸ்ட் வந்து எப்படி வந்து சரியான ஒரு எனர்ஜியோட வந்து அதை அடையிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டிப்ஸ் வந்து நான் சொல்லல, மாஸ்டர் டாக்டர் காடிர் இப்ராஹிம் சொல்லியிருக்காரு. அது வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க அந்த காணொலி பார்க்கலன்னா நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து காலையில இல்லைன்னா நீங்க தூங்க போகாத முன்னுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட வலது கை வந்து உங்க தலை மேல வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நீங்க கிளாக் வைஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து இப்படி சுத்த வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆக்சுவலி 20 கூட நீங்க செய்யலாம். ஓகேவா? அப்படி செஞ்சுட்டு கிளாக் வைஸ் செஞ்சுட்டு அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து நீங்க எத்தனை தடவை செஞ்சீங்களோ அத்தனை தடவை நீங்க செய்யணும். சரிங்களா? இப்போ நான் 10 தடவை செஞ்சேன். இப்போ நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல 10 தடவை செய்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 முடி நல்லா கலைஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட 2 கை இப்படி வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே சாஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ நீங்க தூங்க போகும்போது நீங்க வந்து அப்படியே சாஞ்சுக்குங்க. 2 கை வந்து அப்படி வச்சுக்கிட்டு நீங்க சாஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. சரிங்களா? நீங்க வந்து மனசுக்குள்ள வந்து நீங்க நினைக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து வாயால் கூட நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு அணுக்களிலும் பிரபஞ்ச சக்தி வந்து அடங்கி இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து ரிப்பீட்டடா நீங்க சொல்லணும். சரிங்களா? கிராட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது இன்னைக்கு என்னென்ன நடந்தது, நீங்க என்னென்ன நல்லது இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க, யார்கிட்ட இருந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்க, யாருக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க, இன்னைக்குன்னு பார்த்து நீங்க ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்க. அதை எல்லாமே வந்து நீங்க நினைச்சு பாருங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க வந்து அப்படியே நீங்க படுத்துக்கலாம். கையிலே வந்து ஒரு சக்தி இருக்கு தெரியுங்களா? ஹீலிங் சக்தி இருக்கு. அதனால தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குருமாட்கள்லாம் வந்து கை வந்து இப்படி வச்சு அவங்க வந்து ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீலிங் சக்தி இருக்கு. ஸோ நீங்க மத்தவங்களுக்கு வைக்கிறது பதிலா அந்த கையை வந்து நீங்க உங்களுக்கே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஹீலிங் ஆக ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? இதான் வந்து அந்த டெக்னிக். ட்ரை பண்ணி பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல வந்து இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக். கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். இதான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.